கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே இயேசு மறுபடியும் திரும்ப வருவார் என்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 500க்கும் அதிகமான மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பலருக்கு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலை என்கிற அந்த மலையிலிருந்து தன் சீஷர்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனார். ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. சீஷர்கள் அதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, நாம் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்தோம், அவர் இப்பொழுது பரலோகத்திற்கு ஏறி போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது 2 தேவ தூதர்கள் அங்கே தோன்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார், மறுபடியும் திரும்ப வருவார், மறுபடியும் அவர் வருவார் என்பதான செய்தியை சொன்னார்கள். இயேசு திரும்ப இந்த உலகத்திற்கு வருவார். 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறாரு, ஏன் இயேசு வருகிறார், எதற்காக நம்மை கொண்டு செல்ல வருகிறார் தெரியுமா? நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பதற்காக, இரவும் பகலும் இயேசுவோடு இருப்பதற்காக, எந்தெந்தைக்கும் கர்த்தரோடு வாசம் பண்ணுவதற்காக. அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு திரும்ப வருகிறார். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிற பரிசுத்தவான்கள் மரணத்தை அவருடைய உள்ளங்கள் விரும்பினது. எப்பொழுது இயேசு வருவார், ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும் என்பதாக இருதயங்கள் கதறிற்று. நம்முடைய உள்ளமும் அவருடைய வருகைக்காக கதற வேண்டும். நம்முடைய இருதயமும் அவர் எப்பொழுது வருவார் என்று தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். சரி, எப்பொழுது வருவார்? அந்த நாளும் நேரமும் நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் அந்த காலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலத்தில் அவர் வருவார், அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்று பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு ஒலிவ மலையில் இருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஆண்டவரே, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு வரும்பொழுது உலகம் முடிவடையும், இயேசு வரும்பொழுது உலகம் முடிவடையும். நாம் பார்க்கிற இந்த உலகம் முடிவடைகிற நாட்கள் சமீபித்து விட்டது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதல் முறை இந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. 2வது முறை அக்னியினால் அழிக்கப்படும் என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமி அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? எப்பொழுது இந்த உலகம் முடிவடையும் என்பதாக இயேசு அதற்கு திட்டமான காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 24 அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் சில குறிப்பான அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். இது கடைசி காலத்தின் அடையாளம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது, இயேசுவின் 2ஆம் வருகை சமீபமாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார்.
முதலாவது ஒரு அடையாளம் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சொல்லுகிற முதலாவது வார்த்தை எச்சரிக்கையாயிருங்கள் என்றால் கடைசி காலத்திலே மத்தேயு 24 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்யும். தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்ளுகிற பலர் தோன்றுவார்கள். தாங்கள் தான் கடவுள், தாங்கள் தான் இறைவன், நான் தான் கடைசி அவதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் எழும்புவார்கள். உலகத்தின் பல நாடுகளிலும் எழும்புவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் பொய்யான அற்புதங்களை செய்வார்கள், அவர்கள் வித்தைகளை காண்பிப்பார்கள், ஜனங்களை மயக்கும்படி ஏமாற்றும்படி பொய்யான அற்புதங்களை செய்து ஏமாற்றி வஞ்சிப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மார்க் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதாக அடையாளங்கள் அற்புதங்களை கூட செய்து கடைசியில் ஜனங்கள் தங்களை வணங்கும்படி செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட வஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பிசாசின் தூதர்கள் ஆனவர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள். இது ஒரு அடையாளம். ஆகவே எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம். எந்த மனிதன், எந்த மனுஷி ஜனங்கள் தன்னை வணங்கும்படி செய்கிறானோ செய்கிறாளோ அவள் பிசாசினுடைய தூதர்கள், அவள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வேத புஸ்தகத்தில் இயேசு அதை தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் வருவார்கள், எழும்புவார்கள். இது இயேசுவின் வருகைக்குரிய அடையாளம், உலகத்தின் முடிவிற்குரிய அடையாளம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எந்த மனிதனை நாம் தெய்வமாய் வணங்க கூடாது. ஊழியக்காரர்களை கூட அவர்களுக்கு மரியாதை செய்யலாமே தவிர தொட்டு வணங்க கூடாது, அது பாவம். ஊழியக்காரனை கனப்படுத்தலாம், அவ்வளவுதான், மகிமைப்படுத்த கூடாது. மகிமை தேவனுக்குரியது மாத்திரமே. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மாத்திரமே மகிமைக்குரியவர். நாம் அதை மறந்துவிடக் கூடாது. கடைசி காலத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரனை தெய்வமாய் மாற்றி விடுவது, ஊழியக்காரனை வணங்குவது, அது சாபக்கேட்டை கொண்டு வரும். மனிதன் மனிதன் தான், தெய்வம் தெய்வம் தான். நான் பிரசங்கிக்கிற இயேசுதான் வணக்கத்திற்குரியவர், பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் செய்யலாம். அதனால் அவன் தெய்வமாக முடியாது, அவன் மகிமைக்குரியவனாக முடியாது. அவன் தேவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். இந்த எண்ணத்தை எப்பொழுதும் இருதயத்திலே பதித்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் இயேசு 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 அவர் ஒருவர் மீது மாத்திரம் பதிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருகையிலே நீங்கள் காணப்பட முடியும். வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். இது கடைசி காலம். சாத்தான் வஞ்சிக்கிற ஒரு காலம், ஜனத்தை ஏமாற்றுகிற ஒரு காலம். இரண்டாவதாக இயேசு சொன்ன இன்னொரு அடையாளத்தை பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதனையான காரியங்கள் சம்பவிக்கும். இயேசு அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறார், உலகத்தில் வேதனையான காரியங்கள் சம்பவிக்கும். அது ஒரு பெரிய அடையாளம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பும் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு பாருங்கள், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், கடைசி காலத்தில் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள். ஒரே நாட்டிற்குள்ளே ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், தேசத்திற்கு விரோதமாக தேசம் எழும்பும். இதெல்லாம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு சொன்ன அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பஞ்சங்கள், பல இடத்திலே தோன்றும் பஞ்சங்கள் கடைசி காலத்தில் இது கொடூரமாய் இருக்கும். ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்குள் அடுத்த கொள்ள நோய் வருகிறது. இது இயேசு சொன்ன அடையாளம், கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளம். இப்படித்தான் நம்மை சுற்றிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். லூக்கா 21:11 வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்பதாக இயேசு சொல்லி வைத்திருக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி கால அடையாளங்களில் முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக எவ்வளவு காலமாய் நடக்கிறது என்று.
ஆனால் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். 1948 பிறகுதான் பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளும் பெரிய அழிவுகளும் பல இடங்களில் உண்டாகி இருக்கிறது என்று சரித்திரம் கூறுகிறது. அது என்ன, 1948 பிறகு ஏன் அப்படிப்பட்ட காரியம் ஏராளமாய் நடந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்தில் எருசலேமுக்குள்ளே ரோம படைகள் நுழைந்தது. எருசலேம் பட்டணத்தை சின்னாபின்னமாக்கினார்கள். இயேசு சொன்னார், இந்த பட்டணத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி எருசலேம் பட்டணம் நொறுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். அந்த முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்திலே யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு முற்றிலும் துரத்தப்பட்டார்கள். ஒரு காலம் வந்தது, ஒரு யூதன் கூட இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்கிற தேசத்தினுடைய பெயரே எடுக்கப்பட்டு விட்டது. பலிஸ்தீனா தேசம் என்றுதான் அழைக்கப்பட்டது. 1948வது வருஷம் வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லை. யோசித்து பாருங்கள், 1900 வருடங்களுக்கு பிறகு புதிதாக மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. இது சரித்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள், சரித்திர ஆசிரியர்களை கேட்டு பாருங்கள். சுமார் 1900 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் இல்லாத ஒரு தேசம் புதிதாய் உருவாகிற்று. பலிஸ்தீனா என்ற பெயரில் இருந்த அந்த தேசம் மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தில் மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் தோன்றும். எல்லா யூத மக்களும் உலக நாடுகளில் இருந்து திரும்பி வருவார்கள். அது உலகத்தின் முடிவுக்கு ஒரு அடையாளம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே இல்லாத ஒரு தேசம் 1948 வருஷத்தில் மறுபடியும் தான் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கிற்று. அதற்கு முந்தின நாட்களில் இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்திற்கு பெயரே இல்லாமல் இருந்தது. அந்த தேசத்தை மறுபடியும் கர்த்தர் உருவாக்கினார். காரணம், இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடிதான் இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய அடையாளம். ஆகவேதான் அந்த தேசம் தோன்றின பிறகுதான் பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், பயங்கரமான பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திலே தாக்கி கொண்டு இருக்கிறது. வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இது சரித்திரம். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தில் சொல்லப்பட்ட யாவும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பாருங்கள். நான் அதை வேதத்தில் இருந்து வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கடைசி காலத்தில் பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சமுத்திரத்தின் அலைகள் முழங்கும். சுனாமி உண்டாகும். பேரழிவை உண்டாகும். கடைசி காலத்தில் சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றும். இயேசு சொன்ன வார்த்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமியை விட பல மடங்கு பெரிதான பெரிய ஒரு பள்ளம் சூரியனிலே உண்டாகி இருக்கிறது. அந்த பள்ளத்தின் நிமித்தமாய் நம்முடைய சீதோஷ்ண நிலையில் மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறது என்பதாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேதத்தில் இயேசு சொன்ன அடையாளங்கள் யாவும் நம் கண் முன்னால் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நடக்கிற சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் உலகத்தில் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். இது அடையாளம். உலகத்தின் முடிவுக்கும் இயேசுவின் வருகைக்கும் ஒரு அடையாளம். நம்மை சுற்றிலும் அது நடக்கிறது. தினந்தோறும் செய்தித்தாளை புரட்டும் பொழுது இயேசு திரும்ப வருகிறார் என்பதற்கான அடையாள செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். முக்கியமான ஒரு அடையாளத்தை இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதுதான் முக்கியமான ஒரு அடையாளம். அதுதான் கடைசி அடையாளம், பிரதானமான ஒரு அடையாளம். இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து என்கிற இந்த நற்செய்தி சுவிசேஷம் உலகத்தின் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்பதாக இயேசு சொன்னார். இதுதான் முக்கியமான ஒரு அடையாளம்.
இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படுகிறது. இரும்பு திரை நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யா தேசத்தின் இரும்பு திரையை கர்த்தர் முறித்தார். இன்றைக்கு நாள்தோறும் ரஷ்யாவிலே புதிய புதிய திருச்சபைகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் திரளாய் கர்த்தர் பக்கம் திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னொரு இரும்பு திரை நாடு சீனா, கம்யூனிஸ்ட் நாடு. அநேகர் எண்ணுகிறார்கள் அங்கே கிறிஸ்தவம் இல்லை என்பதாக. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை விட சீன தேசத்தில் தான் ஏராளமான லட்சக்கணக்கான திருச்சபைகளும் ஏராளமான விசுவாசிகளும் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. இந்திய தேசத்தில் உள்ள சகல மக்களுக்கும் இயேசுவாகிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும். இது சத்தியம், இது இயேசுனுடைய வார்த்தை. ஒருவரும் அதை தடுக்க முடியாது, ஒரு அரசாங்கம் அதை தடுக்க முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை 100% அப்படியே நிறைவேறும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். ஆகவே கட்டாயம் அறிவிக்கப்படும். ஒருவரும் அதை தடுக்க முடியாது. இதை நிறைவேறியே தீரும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இயேசுவை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். எந்த தீவுக்கு போனாலும், எந்த காட்டுக்குள்ளே போனாலும் இயேசுவின் சுவிசேஷம் சென்றிருக்கிறது, அறிவிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறார்கள், மாற்றப்படுகிறார்கள். காரணம் இயேசுவின் வார்த்தை. இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். அது கட்டாயமாய் நிறைவேறும். இதுவெல்லாம் அவர் சீக்கிரமாய் வருகிறார், உலகம் முடிவடைய போகிறது என்பதற்குரிய முக்கியமான ஒரு அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகை சமீபம். எல்லாவற்றையும் நோக்கினால் கடைசி வினாடியில் நாம் இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பேதுரு சொன்னார், கடைசி காலம், ஆகவே ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதாய். அந்த காலத்தை கணக்கிட்டால் இப்பொழுது நாம் கடைசி வினாடியில் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் இயேசு வரலாம், எந்த நேரத்திலும் உலகம் முடிவடையலாம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பல நாடுகள் சேகரித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்களை கணக்கெடுத்தால் இப்பொழுது இருப்பதை போல 100 உலகத்தை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை மனுஷனை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய எல்லாவற்றையும் மனிதனை கண்டுபிடித்து இப்பொழுது ஆயத்தமாய் வைத்திருக்கிறான். உலகத்தின் முடிவு சமீபம். கடைசி வினாடியில் வந்துவிட்டோம். இந்த உலகத்தில் நிரந்தரமாய் நாம் வாழப்போவதில்லை, சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. அதற்கான அடையாளங்கள் நம்மை சுற்றில நடக்கிறது. அவர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது நாம் இயேசுவோடு கூட மறுரூபமாகி அவரை சந்திக்கணும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்திலும் அவருடைய வருகை இருக்கலாம். அதனால எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு இப்போ இயேசு வந்துட்டா அவரோடு கூட நீங்கள் போய் சந்தித்த மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நாம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த முடியும் எங்களோட பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த விதத்திலும் உடைய வருகையில் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடக்கூடாது. நீர் வரும் பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி உம்மோடு கூட நான் இருக்கணும். நித்திய காலமாய் உம்மோடு வாழணும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எப்பொழுதும் உடைய வருகை குறித்த சிந்தையோடு கூட நான் ஆயத்தமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இதோ யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் வெளியேற பெற்று இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்மோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211.
Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.